ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதில் எங்களுக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம், இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளில் அவர் கடைசியாக பரமேறி போகும்போது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் போதியுங்கள் என்பதாக சீஷர்களுக்கு சொல்லிட்டு போன காரியத்தை தான் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கர்த்தர் எங்களை கொண்டு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த போல சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்கள் அங்கங்கே திருசபையின் வாயிலாய் திரளான ஜனங்கள் காணப்பட்டாலும், இந்த தொலைக்காட்சியின் வாயிலாய் சோசியல் மீடியா வாயிலாய் உங்களோடு கூட நாங்கள் சுவிசேஷத்தை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில நாங்கள் ஏற்கனவே மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இப்போது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவைகளெல்லாம் தியானிக்கப்பட்டு அவைகளெல்லாம் உங்களுக்கு யூடியூப் சேனலில், கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா என்ற யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பார்க்க விரும்புகிறவர்கள் வசனமாக பகுதி பகுதியாக நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க முடியும். எனவே கர்த்தருடைய வசனங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் மேன்மையான காரியங்களை செய்வார். இதில் தேவனால் பயன்படுத்தப்படுகிற, தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் வந்து பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நமக்கு வசனங்களை விளக்கி வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு முந்தி போடப்பட்ட எபிசோடுகளெல்லாம் கூட பாருங்க. தொடர்ச்சியாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்து வருகிறவரை, எங்க மூச்சு இருக்கிறவரை தொடர்ச்சியா சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். எனவே தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். போன முறை லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளில் 16, 17, 18 ஒரு பகுதியை குறிக்கிறது. இதை குறித்து நம்மத்தில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். நாம் நேரடியாக நிகழ்ச்சிகள் கடந்து போக போகிறோம். மீண்டும் பரலோக தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்கு இந்த வாய்ப்பை தேவன் கொடுத்து ஆயுசு நாளையும் எங்களுக்கு தந்து நடத்துகிறதற்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு முன்னாலே 4 நிலங்களை பற்றி தெளிவான போதனைகள் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அடுத்த ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். அங்குள்ள ஜனங்கள் புரிந்து கொண்டு தெளிவடையவும், இந்த நாட்களில் வாழ்கிறவர்களோ இருளை விட்டு ஒளிக்குள் வந்து ஒளியின் தேவனை பற்றி கொண்டு தன் வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனம், இந்த 3 வசனங்களில் படிக்கும்போது, இருள் மறைய வேண்டும், ஒளி கடந்து வர வேண்டும். இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்கி சொல்வதற்காக சில சம்பவத்தை சொல்லுகிறார். 16, ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழ் வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் என்று ஆண்டவர் சொல்றார். ஏன்னா யாருமே விளக்க கொளுத்தி கீழே வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு தான் லைட்டுங்க நிறைய வந்துச்சு, மின்சார விளக்குகள். அன்றைய நாட்களில் அதற்போல மின் விளக்குகள் இல்லை. அப்போ அந்த நாட்களில் உள்ள நடைமுறையில் இருந்த வார்த்தையை அங்கே சொல்லி கொடுக்கிறார். விளக்கை கொளுத்தணும், அதை பாத்திரத்தில் மூடக்கூடாது, கட்டிலின் கீழும் வைக்க மாட்டான். யாராவது உள்ள வந்தால் அவங்க தடுமாறி கீழே விழாதபடி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். இது சொல்லி வருகிற இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற விளக்கம் வேறு. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற விளக்கம் என்னவென்றால், நல்ல நற்கிரியைகளை குறித்து சொல்றார். வெளிச்சத்தை குறித்து விளக்கம் கொடுத்தாலும் நீங்க அப்போ கீழே மறைச்சு வைக்கிற விஷயம் என்ன? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஜனங்கள் தடுமாறி விழுவார்கள். மத்தேயு 5:16 படித்து பார்த்தால் தெரியும். அப்ப அவனுடைய நோக்கமே என்ன? விளக்கு என்பது அநேகருக்கு நல்வழி காட்டக்கூடியது, நல்ல வழி காட்டக்கூடியது. அப்ப அதன் பிறகு சொல்றாரு 17, அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும்.
ஆண்டவர் ஒரு மனுஷன் அந்த உலகத்துல படைத்த நோக்கம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். 17ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. என்ன விஷயம்னா, ஆண்டவருக்கு முன்னால எல்லாமே வெளியரங்கம், வெளிச்சம். ஏன் அப்படின்னு சொன்னால், சிலர் சொல்வது ஒன்று இருக்கும், செய்வது ஒன்று இருக்கும். யாருக்கு தெரிய போகுது அப்படி என்று சொல்லி தங்களுடைய உள் வாழ்க்கை ஒன்று, வெளி வாழ்க்கை ஒன்று, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனா யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த 2 விதமான வாழ்க்கை வாழ்கிற அனுபவம் இருந்தது. அதாவது ஒரு பக்கத்துல பாஸ்டர், இப்போ ஒருவேளை நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த இடம் கம்ப்ளீட் லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு யார் எங்க இருக்கிறோன்றது நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு தெரியாது. ஆனாலும் அந்த காரியம் அவருக்கு தெரிந்து. ஆமா, அதான். அப்ப அந்த வெளிச்சத்துல இருந்தா தான் எல்லாம் தெரிய வரும். அப்போ அதான் சொல்றாரு, எல்லாமே வெளியரங்கமாத ரகசியம் இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க, இதை நான் உனக்கு மட்டும் சொல்றேன், ரகசியமா வச்சுங்க. ஆனா 10 பேருக்கு தெரிஞ்சிடாது. உனக்கு மட்டும் சொல்றேன், ஆனா இதே வாய் எல்லாருக்கும் சொல்லிடும். அதே சொல்லிட்டு வரோம். ஆமா ஆமா ஆமா. ஆனா அங்க சொல்றது என்ன, உனக்கு மட்டும்தான் சொல்றேன், உனக்கு மட்டும்தான். ஆனா இதை ஆண்டுடைய வார்த்தை அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? தேவையில்லாத பிரச்சனைய இப்படி ஆகுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் தேவனுக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்னால எந்த ரகசியமும் இல்லை, எல்லாம் அவருக்கு அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை என்பதாக சொல்றார். 1 கொரிந்தியர் 4:5 ஒரு வார்த்தை உண்டு. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்துல, ஆனதால் கர்த்தர் வருமளவும் ஆண்டவர் வரப்போகிறார், நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு செய்யாதிருங்க. ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அவர் வரப்போகிறார், ஆண்டுடைய வருகை. காலம் வரும் முன்னே நீங்கள் எதை குறித்தும் தீர்ப்பு செய்யாதீர்கள். உங்க சொந்த மூளையை உபயோகிக்காதீங்க. ஏன்னா கடவுள் திட்டம் வேற வச்சிருக்கிறாரு, உங்க திட்டம் வேற, உங்க அறிவு வேற, தெய்வீக திட்டம் வேற. ஏன்னா அவர் காரியத்தை நீங்க சரியா புரிஞ்சிக்கல, அதனால நீங்க வாயை திறந்து அவசரப்பட்டு நான் சொல்றேன் பாரு அப்படியே நடக்கும் தான். ஆனா தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா. அதான், காலம் வரும் முன்னே நீங்க யாரும் தீர்ப்பு சொல்லாதீங்க. ஏன்னா இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி, இருட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துருவார். வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கும். புகழ்ச்சி தேவனால் உண்டாக வேண்டும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு முன்னால யாரும் அதான் சொல்லுவாங்க, தங்களையே உயர்த்தி கொள்வாங்க. உயர்த்தப்படணும்னா தாழ்த்த வேண்டும். ஆனா இங்க சொல்றாரு, அந்த உயர்வெல்லாம் கர்த்தரால் வருது. இந்த 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது, தீர்ப்பு செய்யாதீங்க, அவர் எல்லாத்தையும் வெளியரங்கமாய் மாற்றுவார் என்று பார்க்க முடியும். அடுத்த வசனம் லூக்கா 8:18 வசனம் என்ன, ஆதலால் இப்படி எல்லாம் ஆண்டவர் அவருக்கு முன்னாடி எல்லாம் வெட்டம் வெளிச்சமா இருக்கிறதுனால நீங்க கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். என்னதான் இப்ப அந்த நற்கனிகளை குறித்து சொல்றோம் பாருங்க. கடவுள் உங்களை படைச்சு உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கும் போது உங்களை மட்டும் புகழ்ச்சியா மேல கொண்டு வராதீங்க, நீங்க பிறருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அப்படி நீங்கள் பிறருக்கு பிரயோஜனமா இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அநேகருக்கு வெளிச்சம் காட்டுகிற மக்களாய் ஆசீர்வாதமா இருக்கிறதுனால உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்கப்படும். நீங்க உங்க கையில கிடைக்கிற தாளந்துகள், கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், ஞானம் நீ மறைச்சு வச்சுக்கிட்டு நீ பயன்படுத்த வேண்டிய நாளில் பயன்படுத்த வேண்டிய நபருக்கு நீ அதுக்கு பிறருக்கு ஆசீர்வாதமா தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம பசியா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒருவேளை நீ ஆகாரம் கொடுக்கலன்னா உனக்கு சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால
நாள் வரும்போது ஒன்று எடுத்துக்கொள்ளப்படும். இந்த கருத்துல தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். லூக்கா 19:26 பாருங்க. அதுல நீங்க அந்த அந்த வார்த்தைகளை பார்க்க முடியும். யாக்கோபு 1:22 கூட இந்த வசனத்தின்படி யாக்கோபு 1:22 சொல்றாரு, அதனால நீங்க கேட்கிறது மட்டுமல்ல அதன்படி செய்யுங்கள். அப்போ வெளிச்சம் எதற்குன்னா பிறருக்கு வழிகாட்ட. அதை கீழே அடக்கி கிடக்கி வைக்காத. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அப்ப நீ பிறருக்கு நற்கிரியை செய்ய வெளிச்சம் காட்டுகிற பிற ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாய் இருந்தால் இருக்கிற ஆசீர்வாதத்தோடு எல்லாம் மீண்டும் ஆவிக்குரிய பொருளாதார அத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து மீண்டும் உங்களை உயர்த்துவார். ஏன்? ஆண்டவர் சிந்தையை புரிந்து நீங்கள் அவருக்காக வாழ்கிறபடியால். அதுதான் இந்த வசனத்துக்குள்ள ஆழமான உணர்வுகள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வசனம் வாசித்து கொண்டே இருக்கும்போது பல முறை வாசித்தாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் இருக்கிறதையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிற வசனத்தில் எனக்கே தெரியாத சில காரியங்கள் அதில் இருக்கிற போது பாஸ்டர் ரொம்ப அழகாக விளக்கிறார். அதாவது உள்ளவன் என்ன செய்யணும், அவனுக்கு எதுக்காக அது கொடுக்கப்பட்டதோ அதை அவன் செயல்படுத்த வேண்டும். அது செயல்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனால் அதாவது நம்ம ஃப்ளோட்டிங் வாட்டராக இருக்கணும் தவிர ஸ்டேக் வாட்டராக இருக்கக்கூடாது. நம்ம டேம் கட்டக்கூடியவர்களாக இல்லை, நம்ம ரிவராக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் அப்படியே நாம் கொடுத்து கொண்டே இருக்கோம்னால் இன்னும் கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் கொடுத்ததை எடுத்து உனக்கு 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 நீங்க வைத்து கொண்டே இருப்பீங்கனால் உங்க கிட்ட இருக்கிறத எடுத்துருவேன்றார். யாருன்னா அவரே எடுப்பார். அவர் எப்படி எடுவாருன்னு அவருக்கு தெரியும். எனவே ஆண்டவர் நம்ம கொடுக்கிற தாளந்துகள் ஆகட்டும், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஆகட்டும், ஐஸ்வர்யங்கள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த நோக்கத்தோடு கூட அவைகள் நமக்கு கரங்களில் கொடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்துக்காகவே அவைகள் எல்லாம் செலவிடப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், அநேக நேரத்தில் பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் கொடுப்பதே ஆசீர்வாதம் என்பதை வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காரியங்களை தான் இந்த வசனங்கள் விளக்குகிறது என்பதை ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா நம்முடைய போதகர் நமக்கு விளக்கியிருக்கிறார். அதை தொடர்ந்து இந்த சம்பாஷணை நடந்து கொண்டே இருக்கும் போது தன் தாயும் சகோதரர்களும் இயேசுவை பார்க்க வருகிறார்கள். அது 19, 20, 21 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை குறித்து நம் மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் விளக்கப் போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 19, 20, 21 நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்திலே அவர் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. அப்பொழுது தம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த சம்பவம் அநேகருக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதனுடைய பின்னணி என்ன ஆனது சரித்திரத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவரை பெற்றெடுத்த தாயாகிய மரியாள் அம்மையாரும் அந்த அம்மாவுடைய சகோதரர், அந்த அம்மாவுடைய பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள், அதில் ஒரு சில பிள்ளைகள் இயேசுவை காண வேண்டும் என்று, அவரை பார்க்க வேண்டும் என்று, அவரோடு பேச வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே வருகிறார்கள். இயேசுவை தேடி வந்தார்கள். அப்பொழுது நடந்த ஒரு சம்பவம் என்னென்றால், அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவை தேடி அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்திலே அவர் அண்டையிலே அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. அவர் இருக்கிற வீட்டிலே அவரை பார்க்க வேண்டும் வந்தவர்கள் திரளான ஜனங்கள் அந்த வீட்டுக்குள் சூழ்ந்திருக்கிறபடினாலே இவர்கள் சென்று பார்க்க கூடாதபடிக்கு அந்த சூழ்நிலை அங்கு அமைகிறது. அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும்
இயேசுவை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவருடைய சீஷர்கள் ஒருவன் இயேசுக்கு அறிவிக்கிறதை 20ஆம் வசனம், அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். இதுதான் நடந்த சம்பவம். அப்ப இயேசுவை பார்க்க வந்த தாயாரும் சகோதரரும் வந்தாங்க. வீட்டில் அதிகமான ஜனக்கூட்டம் இருக்கிறது. அவர்கள் சென்று பார்க்க முடியாத அளவுக்கு ஜனம் இருக்கிறதா செய்தி போய் சொல்லுகிறார்கள். இயேசுவின் சீஷன் ஒருவன் இயேசுக்கு போய் சொல்லுகிறார், உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும், தெளிவா சொல்லுது, உம்முடைய தாயாரும் உம்முடைய அப்படி என்றால் மரியாள் அம்மையாருக்கு இன்னும் சில பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். உண்மை பார்க்க வந்திருக்கான்னு சொன்ன பொழுது அதற்கு இயேசு சொன்னதான ஒரு பதில் என்ன சொன்னாரு? அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறார்கள் என்றார். அப்போ இயேசு இந்த இடத்துல ஒரு உபதேசத்தை சொல்றார், ஒரு சத்தியத்தை சொல்றார். என்னன்னா, என்னை பார்க்க வந்தது உண்மைதான், அது அவர் மறுதலிக்கிறார். ஆனா யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக என் வசனத்தை கேட்டு, அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள், கேட்கறது மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிறவர்கள். அப்போ யாரெல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே அவருக்கு தாயும் சகோதரமா இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய வார்த்தை கேட்டு கூட அதன்படி செய்யாத கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தாய் என்ற தன்மையும் சகோதர தன்மை இழந்து போறாங்க. ஆனால் இதனுடைய பின்னணி பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, இந்த செய்தி இயேசுவோடு கூட பிறந்த மரியாளாமையுடைய பிள்ளைகளுக்கு போய் சேருகிறதா. இயேசுவை பார்க்க தாயாரும் நம்முடைய சகோதரர்கள் சென்றார்கள். இயேசு அவர்களை பார்க்காதபடிக்கு யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறது சொல்லி பார்க்காமலே அனுப்பிவிட்டார் என்ற செய்தி மற்ற பிள்ளைகளுக்கு போய் சேர்கிறது. இதனுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த மற்ற பிள்ளைகள் அந்த மரியாளாமை அழைத்து, இனி நீ இயேசுவை பார்க்க போகக்கூடாது, இனி இயேசுவை பார்க்க, ஏன்னா நீயும் சகோதரன் போனீங்க, அவங்களை பார்க்காதபடி யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர், என் வசனத்தை கேட்டு அதன்படித்தான் செய்கிறது தான் தாயும் சகோதரன் இருக்கிறாங்க, உங்களை பார்க்காம உங்களை அனுப்பிவிட்டபடினாலே இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீ யாரை போய் பார்க்க கூடாது, இயேசுவை போயிட்டு பார்க்கவே கூடாது. அப்படி நீ பார்க்க போனீனா மறுபடி அங்க வீட்டுக்கு வரக்கூடாது. சரித்திரத்துல அது எழுதப்பட்டு இருக்கிறது. நீ அவரை பார்க்க போகக்கூடாது, போனாக்கா மறுபடியும் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. ஆனால் ஒரு யூதருடைய முறையில ஒன்று இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே யோசேப்பு மரித்திருக்கிறார். யோசேப்பு மரித்திருக்கிற சூழ்நிலை காலகட்டம். அப்படி யூதருடைய முறையின்படி ஒரு குடும்பத்திலே மூத்த தகப்பன் மரித்து விட்டால் அந்த குடும்பத்தை பராமரிக்கிற பொறுப்பு மூத்த பிள்ளைக்கு தான் உண்டு. இப்போ மரியாள் அம்மையாருக்கு அந்த குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை யாரு? அப்போ இயேசு யாரை கவனிக்கணும்னு சொன்னா மரியாள் அம்மையாரையும் மற்ற சகோதரரை கவனிக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் மூத்த பிள்ளை. மரியாள் அம்மையாருக்கு மூத்த பிள்ளை ஆண்டவராகிய இயேசு. யோசேப்பு மரித்த பிறகு அந்த பொறுப்பு யாருக்கு வந்துச்சுன்னா இயேசு எடுத்தா வந்துச்சு. ஆனா நடந்த சூழ்நிலை என்னன்னாக்கா, இயேசுவை பார்க்க கூடாதபடி அவருடைய சகோதரர்களை அவர் பார்க்க போன பொழுது அவர் பார்க்காதபடி அனுப்பிவிட்டபடினாலே இவங்க சொன்னாங்க, நீ அவரை போய் இனி பார்க்க கூடாது, போனேன்னு சொன்னா மறுபடியும் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. இதனுடைய எஃபெக்ட் எங்க ஆயிடுச்சுன்னு சொன்னா, யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 வாசித்து பாருங்க. யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பாருங்க, அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான்.
அப்போ அந்த தாயை யார் ஏற்றுக்கொண்டதுன்னா, இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இதனுடைய பின்னணி சரித்திரம் என்னன்னு சொன்னா, இந்த பிரச்சனை நிமித்தமாக இயேசு தாய் சகோதரை பார்க்காம அனுப்பிவிட்டது நிமித்தமாக அவங்க குடும்பத்தில் வந்த பிரச்சனை. இனி அவரை போய் பார்க்க கூடாது. ஆனால் இயேசு சிலுவையில் அறையும்படி, சுருக்கமாக சொல்லுகிறேன், அவருக்கு தீர்ப்பு வந்த பொழுது அவரை கொல்கதா மலையிலே அவரை கொண்டு போய் கொன்று விடுவார்கள் என்ற செய்தி மரியாள் அம்மையாருக்கு போகும் பொழுது, அந்த அம்மாவுடைய பெற்ற தாயினுடைய உள்ள என்னாச்சுன்னு சொன்னா, இல்ல நான் இயேசுவை பார்க்க நான் போகிறேன் என்று சொல்லி அவர் மற்ற பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு அன்பான தாய் இயேசுவை நம்பி வந்துட்டாங்க. அப்போ சிலுவையில் இயேசுவை என்ன செய்தாங்க? அறைந்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிற வேளையில அந்த தாயை, பெற்றெடுத்த தாயாகிய மரியாள் அம்மையாரை சிலுவையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த தாய் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக மற்ற சகோதரர்கள பிள்ளைகளா விட்டுட்டு என்ன வந்துட்டாங்க. இனி நான் இன்னும் சில மணி நேரத்துல மரிக்க போகிறேன். மூத்த மகனா இருக்கு, ஏன் இருக்கு, நானும் இன்னும் மரிக்க போகிறேன். ஆனால் இந்த தாய் நான் மரித்த பிறகு மறுபடி வீட்டுக்கு போக முடியாது. அந்த தாயினுடைய நிலைமை அறிந்த ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த தாயை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனை கண்டு, அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி என்ன சொல்றாரு? ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார். இந்த வார்த்தை சொல்வதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போ அந்த ஸ்ரீயாகிய மரியாள் அம்மையாரை பராமரிக்கிற யோசேப்பு மரித்து போனார். அடுத்தது பொறுப்பு இயேசுவிடத்தில் தான். மூத்த குமாரன் அவர் தான் அந்த தாயை பராமரித்து குடும்பத்தை பராமரிக்கணும். அவரும் இன்னும் சில மணி நேரத்தில் மரிக்க போகிறார். ஆனால் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாய் இயேசுவை பார்க்க கூடாதபடி சகோதரர் சொல்லியிருப்பது நிமித்தமாய் நான் மரித்த பிறகு இந்த தாய் எங்கே போக முடியாது. அதனால பார்த்தாரு, பொறுப்புள்ள அந்த மூத்த மகனாகிய தேவகுமாரனாகிய இயேசு தன் தாயை வீதியில விட்டு விடாதபடிக்கு அங்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. ஸ்ரீயே அதோ உன் மகன் என்று சொன்னால் அந்த அம்மாக்கு புரியுதா? இதோ இந்த மூத்த பிள்ளை தான் என்ன பராமரிக்கணும், இவரை நம்பி வந்துட்டேன், இவரும் மரிக்க போகிறாரு, இனி இந்த அம்மா வீட்டுக்கும் போக முடியாது. தன்னுடைய அன்பான சீஷனாய் இருந்த அந்த சீஷனிடத்துக்கு போகணும் என்பதற்காக அந்த சிறிய பொறுத்து சொல்றாரு. ஸ்ரீயே அதோ உன் மகனை நமக்கு புரிஞ்சிச்சு, இந்த பிள்ளை மரிச்ச பிறகு என்னை பராமரிக்கிற பொறுப்பு இந்த சீஷனிடத்தில் தான் ஆண்டவர் சொன்னார். அடுத்த வசனம் அதோடு விட்டு இல்ல, பின்பு அந்த சீஷனை நோக்கி, இப்ப யார்கிட்ட சொல்றாரு? தாய்கிட்ட சொல்லிட்டாரு. இனி பராமரிக்கிறது யாரு? அந்த சீஷன் தான். இப்ப சீஷன் அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இப்ப இந்த சீஷனுக்கும் புரிஞ்சிச்சு, இந்த அம்மாவை பராமரிக்கிற அடுத்த பொறுப்பு என்னிடத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு, இதோ உன் தாய். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னா, இனி இந்த தாயை பராமரிக்கிற பொறுப்பு, அவர் மரித்த மூத்த மகன் மரித்து போகிறார், இந்த தாய் வீட்டுக்கு போக முடியாது, அந்த பொறுப்பினை என்னிடத்தில் கொடுத்தார் என்று அந்த சீஷன் அந்த நேரம் முதல் அந்த தாயை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இதுல இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? அப்போ இயேசு தேவகுமாரன் தான், ஆனா பூமியில ஒரு தாயின் வயிற்றில பிறந்தவர் தான். அவருக்கென்று ஒரு குடும்பம் இருந்து, தாய் இருந்தது, வளர்ப்பு தகப்பன் இருந்தார், உடன் பிறந்த சகோதரர் இருந்தார்கள். அவர் பொறுப்பாய் மூத்த மகனாக இருந்தாலும் மரிக்கிற தருவாயிலே அடுத்து இந்த தாயை பராமரிக்கிற பொறுப்பு அந்த அன்பான சீஷன். காரணம், இனி இந்த தாய் தன் வீட்டுக்கு போக முடியாது, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாய் அனாதையா விட்டு போவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. சிலுவை தொங்கிக் கொண்டு இருக்கிற வேளையில் கூட தன்னுடைய குடும்ப கடமை செய்து முடித்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 வசனங்களில் சொல்லப்படுகிற விஷயம், அவர் பிரசங்கித்து கொண்டிருந்தப்போ அவங்க தாயும் சகோதரர்கள் தேடிக்கிட்டு வந்தாங்க. திரளான கூட்டம் இருந்தது, உள்ள போக முடியல. அதனால அங்க இருக்கிற ஜனங்கள் சொன்னாங்க, உங்க தாயும் சகோதரர்களும் உங்களை பார்க்க விரும்புகிறார்கள் என்று. உடனே ஆண்டவர் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சொன்னார், என் வார்த்தையின்படி கேட்கிறவர்கள் தான் என்னுடைய தாயும் என் தகப்பனுமாய் இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய வசனத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் தாயும் தகப்பனாகவே உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் பார்க்கிறதை இயேசு இந்த இடத்துல போதித்திருக்கிறது, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய ஒரு விளக்கமும் யோவான்ல இருந்ததை நம்ம திரு ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இப்போ அதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த இடத்துல
காற்றையும் கடலையும் அவர் எப்படி அதட்டினார். அடுத்த ஒரு சூழ்நிலைக்கு நேராய் லூக்கா இதை எழுதுகிறார். இதை குறித்து பூரணமான விளக்கத்தை நம் மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் விளக்கப் போகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக நாம் வசனத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். சற்று முன்னே நாம் தியானிக்கப்பட்ட அந்த காரியம் என்ன என்று சொன்னால், இயேசுவை பார்க்க அவருடைய பெற்றோர்கள் வருகிறார்கள். ஏன் வருகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, பெற்றோர்களும் குடும்பத்தார் அவரை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை இருந்தது அக்காலத்துல. மார்க்குவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, அவருடைய இனத்தார் இதை கேட்ட பொழுது அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். அப்ப பாருங்க, இயேசுடைய உபதேசத்தை யார் ஏற்றுக்கொள்ளலன்னா குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவருக்கு அன்பானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் முடிச்சிட்டு அன்று மாலை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். தமது சீடர்களையும் அவரை பின்பற்றி வந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாலை நேரத்துல இதை குறித்து மத்தேயும் எழுதுகிறார், லூக்கா எழுதுகிறார், மற்ற எல்லாம் எழுதுறாங்க. இந்த மாலை நேரத்துல இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது படகுகளை ஏறி சீஷர்களோடு கூட அவர் போகிறார். வேதத்துல நம்ம பார்த்தோன்னு சொன்னா அநேக நேரங்களிலே இந்த கலிலேயா கடலிலே ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, கலிலேயா கடலுடைய சைஸ் என்னன்னா அதோடைய நீளமே 21 கிலோமீட்டர் தான். கலிலேயா கடலுடைய இஸ்ரேல் தேசத்துல மத்தியில மேல அங்க இருக்கிறது. அதோடைய நீளமே 21 கிலோமீட்டர் தான். அகலம் 11 இருந்து 13 கிலோமீட்டர் தான். ஆனா ஒவ்வொரு வேதத்துல சொல்லப்பட்ட அவர் படகு ஏறி திபிரேக்கு போனார், அவர் படகு ஏறி கலிலேயாவுக்கு வந்தார். என்னன்னா இந்த வட்டத்துக்குள்ளே தான் அது. அந்த கடல் ஆனது, அந்த தண்ணீர் ஆனது இஸ்ரேல் தேசத்திற்கு குடிநீராக பயன்படுத்துவாங்க. கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் தண்ணீர், அதுல எந்த ஒரு மாசு இருக்காது, எந்த ஒரு இருக்காது. இப்ப இதுல நீங்க பார்த்தீங்கன்னா அதுல கொந்தளிப்பு வருகிறது. இஸ்ரேல் தேசத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், கலிலேயா கடல் ரொம்ப சைலண்டா இருக்கும், அலை இல்ல, ஒரு ஸ்டேயிங் வாட்டர். அது இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு சோர்ஸ் வாட்டர். அது அதனுடைய ஆழம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 140 இருந்து 157 அடி டெப்த், அந்த அவ்வளவுதான். ஆனா கடலின் ஆழம் எவ்வளவு பெருசு இருக்குது. இப்ப இதுலதான் இயேசு பிரயாணம் பண்றாரு. இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா லேக் தான் போடப்பட்டு. ஆமா, லேக். சீன்றதோட அது ஒரு லேக்கா போடப்பட்டிருக்கிறது. ஆமா, ஓகே. இப்போ வேதத்துல இந்த இடத்துல அதுதான் சொல்லுகிறது. இவர் இப்படி போகும் பொழுது வசனம் சொல்லுகிறது பாருங்க, பின்பு ஒரு நாள் அவர் சீஷரோடு படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இயேசு வாழ்ந்த நாட்களில அநேக நாட்களில் என்ன பண்ணிக்கிறாருன்னா இவ்விதமா அவர் பிரயாணம் பண்ணி போயிருக்கிறார். இப்ப பாருங்க, மார்க் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறைக்கு பெத்சைதாய்க்கு எதிரே இருக்கிற இடத்திற்கு போனார்கள் அப்படின்னு சொல்லுது. 8ஆம் அதிகாரத்துல போகும்பொழுது அவர்களை அவர் அனுப்பிவிட்டு, அற்புதங்கள் செய்தெல்லாம் அனுப்பிவிட்டு மறுபடியும் கப்பல் ஏறி அக்கறைக்கு வந்துருவார் அப்படின்னு சொல்ற. மறுபடியும் லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல, பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். வருவாரு, படவில் எழுதி முடிச்சோன்னா அக்கறைக்கு போயிடுவார். அது இப்ப நம்ம கார்ல போய் இறங்கி போற மாதிரி அவர் படகு யூஸ் பண்ணி, அதாவது கலிலேயா கடலை சுற்றி ஊழியம் செஞ்சிருக்கிறார். ஆனா பெயர்கள் மாற்றப்படும். இப்ப எப்படி நம்ம சென்னைக்கு போட்டீங்கன்னா பீச் பேர் அதே இருக்கும், மெரினா பீச்னு வாங்க. அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா அது பெசன்ட் நகர் பீச் ஆயிடும். அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அது விஜிபி பீச்சா மாறிடும், கோல்டன் பீச்சா மாறுது. கடற்கரை ஒண்ணுதான், ஆனா பெயர்கள் வேற. இப்ப இதனுடைய கிலோமீட்டர் கணக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ எல்லாம் ஒரு சிறிய இடம் தான். ஆண்டவர் படவேறி அக்கறைக்கு போவார். ஏசு அங்க இருக்கிறாருன்னா ஜனங்கள் வந்து விடுவாங்க, அங்க பிரீச் பண்ண. இப்படி போகிற இந்த பிரயாணத்துல லூக்கா எழுதாததா மார்க் 1 எழுதுறாருன்னா, அவர் தலகாணி வச்சு படுத்துன்னு இருந்தாராம். ஏன்னா மாலை நேரம் அவர் தலைகாணி வைத்து அவர் படுத்து கொண்டிருந்தார். அதை பார்க்கும் பொழுதே, அது வாசிக்கப்படும் பொழுதே ரொம்ப இதுவா இருக்கும். அதாவது மார்க்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 35 இருந்து அவர் சாயங்காலத்திலே அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்களை அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடியே அவர்களை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் கூட போயிருக்கிறது. வேற இது மாத்திரம் இல்ல, வேறு படகுகளும் கூட அவரோடு இருந்தது.
அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியில் அவர் தலையாணி வைத்து நித்திரையாயிருந்தார். எல்லாம் போய் எழுப்புறாங்க, ஐரே நம்ம மடிந்து போகிறோம், உனக்கு கவலை இல்லையான்றாங்க. இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றுகிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கூடவே இருந்த, இப்போ வேதாகமத்துல நம்ம பார்த்தா இயேசு கிட்ட தேவன் கிட்ட வந்து தாவீது கூட சொல்றார், 44ஆம் சங்கீதத்துல 23வது வசனம், ஆண்டவரே விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர், எழுந்திரும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும் சொல்றான். இப்போ ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு தெய்வத்துக்கிட்டயே எழுந்துரும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்காது. யாருக்கு தைரியம் இருக்குன்னா, யார் அப்பா பிள்ளைகள்ன்ற உறவுல வராங்களோ அப்பா கிட்ட பேசுறதுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க. தாவீது அநேக முறை ஆண்டவரே தாமதியாதிரும், வாங்க உடனே என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறன்னா, ஒரு நல்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் தேவனோடு இருந்தபடினால ஆண்டவரையே எழுப்புகிற சூழ்நிலை இங்க இருக்கிறது. வேதாகமத்தில் அநேக இடங்களிலே விதமாய் நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனோடு அவருடைய இருதயத்தை புரிந்தவர்கள் தான். சங்கீதம் 148 8 வசனம் விதமாய் சொல்லுகிறது, அக்கினியே கல்மழையே உறைந்த மழையே மூடுபனியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. அப்போ காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிதுன்னா இது பெரிய விஷயம் இல்லை. உண்டாக்கினவர் அவர். ஜெனிசஸ்ல நம்ம பார்த்தோம்னா வானத்துக்கு கீழே இருந்த ஜலத்தை ஒரு பக்கமா குவிச்சாராம் ஆண்டவர். கிரியேஷன்ல குவிச்சிட்டு அதுக்கு சமுத்திரம்னு பேர் வச்சார். வெட்டாந்தரையும் சமுத்திரத்தை ஒரு எல்லை போட்டார். இது வரைக்கும் பாருங்க, அது மீறி வரவே இல்லை பாரு. என்ன வந்தாலும் அது ஒரு 5 அடி 10 அடி 20 அடி அப்படி வந்திருக்குதே தவிர ஆண்டவர் அதுக்கு ஒரு எல்லைய வச்சிருக்கிறார். ஆண்டவர் அதன் மேல அதிகாரமுடையவராக இருக்கிறார். இப்படி இது மாதிரி இவங்க போகும் பொழுது ஒரு பெரிய ஒரு விசுவாச பரீட்சைன்னு சொல்லலாம் இது அவங்களுக்கு. இயேசுவோடு அற்புதங்களை கண்டவர்கள், இயேசுவோடு அநேக அதிசயங்களை கண்டவர்கள். இப்ப இந்த உபத்திரவத்தை கண்டவுடனே அவங்க அதை ஃபேஸ் பண்ண முடியல, அவரை எழுப்புறாங்க. இயேசு எழுந்து என்ன சென்றார், உங்கள் விசுவாசம் எங்கே போயிற்று. அவங்கள பார்த்து அதாங்க, உங்கள் விசுவாசம் எங்கே. அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இந்த வசனத்துல நம்ம பார்த்தா விசுவாசத்துல இயேசு கூடவே இருந்தாலும் நம்ம மாண்டு போகிறோம், அழிந்து போகிறோம் என்ற அந்த சூழ்நிலை வந்தது. இயேசு அவங்களை கேட்டதுன்னா விசுவாசம். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நம்ம வாழ ஒரு வழி என்ன விசுவாசம் தான். அதனால தான் வசனம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இப்போ தேவன் தான் காற்றையும் கடலையும் அவருடைய கரத்துல அடக்கி வச்சிருக்கிறார். அவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை உள்ள தேவனே கூட இருக்கிறார் என்பதை மறந்து போனாங்க. தேவன் அதை ரூபகாரப்படுத்தினார். தேவன் தமது வார்த்தையினால் அடக்கினார். இன்னைக்கு நம்ம சொன்னா நம்ம பிள்ளைங்களே சம்டைம்ஸ் அடங்குறது இல்ல, ஓடுது. இயற்கையே அடக்கினார், அதட்டினார். இறையாத அமைதலாயிரு அப்படின்னு சொன்ன உடனே கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயம், ஐயோ இவர் யாரோ. அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய குமாரன், சிருஷ்டி கர்த்தர் என்பதை அந்த இடத்துல ஆண்டவர் ரூபகாரப்படுத்தினார். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில 3 காரியத்தை விளக்கி இருக்கிறோம். ஒண்ணு ஒளியை குறித்து, அடுத்தது அவங்க தாய் சகோதரர்கள் தேடி வந்த போது, 3வது காற்றும் கடலும் அவர் அமைதல் படுத்தினார். இந்த 3 சம்பவங்களையும் லூக்கா எழுதுகிறதை நாம் விளக்கத்தை கேட்டோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் ஆராய முடியுமானால், இவ பிரசங்க வடிவத்தில் கொடுக்க வேண்டுமானால் இதுல இன்னும் திரளான வசனங்களை உள்ள கொண்டு வர முடியும், நிறைய காரியங்களை விவரிக்க முடியும். ஆனால் நம்ம ஏறக்குறைய அரை மணி நேரம் தொகுத்து விழுங்குகிறதுனால வெறும் அங்கே என்ன சொல்லியிருக்கிறதோ அதை விளக்குவதற்கு கர்த்தர் கிருபை நமக்கு தருகிறார். ஒருவேளை யோசிக்கலாம், தாயும் சகோதரர்களை தேடி வரும்போது இயேசு பார்க்க போயிருக்கலாமே, ஆனால் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் பிதாவின் சத்தத்தை நிறைவேற்ற வந்தவர். அது தெளிவாய் மரியாளுக்கு தெரியும். அதே நேரத்தில் அவர் பிறந்த சில நாட்களுக்கு முன்ன, வளர்ந்து அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாகவே யோசேப்பு மரித்து போகிறார். காரணம், யோசேப்பு இருந்திருந்தால் இயேசு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஆயிருக்க வேண்டும். அப்போ பிதாவுக்கும் தகப்பனுக்கும் செவி கொடுத்திருக்க முடியாது.
அதனால அதுக்கு முன்பதாகவே யோசேப்பு மரித்து போகிறார். இவர் இப்போது பூரணமாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதை மரியாள் அந்த நாட்களில புரிந்து கொண்டிருப்பாங்க. அதனாலதான் கடைசி வரை இயேசுவை விடாதபடி அவங்க பின்பற்றி கொண்டே இருந்தாங்க. பின் நாட்களில் தன் சகோதரர்களும் அறிந்து கொண்டார்கள். ஆகையால் தான் யூதாக்கு எழுதின நிருபம் நமக்கு ஒரு அதிகாரம் உள்ளதா இருந்தாலும் அந்த இடத்தில் அவைகள் பதிவிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மரியாளுக்கு பிறந்தவர் தான். இயேசு கிறிஸ்துக்கு பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கணவன் மனைவி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தபடியால் தான் அந்த நிருபம் நமக்கு பதிவிடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு, யூதா எல்லாமே இவைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். எனவே தேவனோட இந்த காரியத்தை, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அடுத்த பகுதியில் மீதியான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதை தான் முதலாவது முறை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் பின்பு போய் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்க்க விரும்பினால், கற்றுக்கொள்ள விரும்பினால் அவைகள் எல்லாம் நீங்கள் கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் ஆப்ல இருந்து நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இன்னும் அநேக நிகழ்ச்சிகள் இவைகளில் வழங்கப்படுகிறது. எனவே அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.